என்ன பாபு அண்ணே, உங்க வீடு இங்கதான் இருக்கான்? நம்ம வீடு இங்க இல்ல மேடம், இன்னும் கொஞ்சம் உள்ள போனோம். ஏங்க அப்படின்னா நம்ம ஆட்டோல உள்ள போயிருக்கலாமே, எதுக்காக வண்டி எங்க நிறுத்துனீங்க? இந்த வழியில வண்டி போவாது சார், இதே முட்டு சந்து. இதோ இந்த சந்து வழியா நடந்து போனோன்னு வச்சுக்கோங்க, பக்கம் சீக்கிரமா போயிடலாம். ஆட்டோல போனோன்னு வச்சுக்கோங்க, இன்னும் 1.5 கிலோமீட்டர் சுத்த வேண்டியது இருக்கும். இது ஷார்ட் ரூட். வாங்க 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 மேடம், வாங்க சார். இல்ல அது கௌதம், நீ போய் எடுத்துட்டு வா. நீ இரு கௌதம். பாபு அண்ணே, மேடம். கொஞ்சம் சூட்கேஸ் எடுத்துட்டு நான் வரீங்களா? எடுத்து வரேன். ஏய், போடா. மேடம் வாங்க மேடம். வாங்க மேடம். உங்க ஏரியா அளவுக்கு இல்லனாலும் எங்க ஏரியா சூப்பராவே இருக்கும். வாங்க மேடம். ஏய் போடா. ஜிங்கிலி ஜிங்கிலி ஜிங்காலே, ஜிங்கிலி ஜிங்கிலி ஜிங்காலே, ஜிங்கிலி ஜிங்கிலி ஜிங்காலே. வாங்க. என்ன காணோம்? என்ன இது, ஒரே சேரா இருக்கு. பாபு அண்ணே, டெய்லி இந்த ரூட்லயே நடந்து வந்து போயிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் எங்களுக்கு பழகி போன விஷயம் மேடம். இந்த ரூட்ல தான் வரோம் போறோம். என்ன மேடம் அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். அதானே. ஐயோ, என்னாலலாம் வர முடியாது. ஆமாமா, என்னாலையும் தான். அக்கா, இப்படிப்பட்ட இடத்துல எல்லாம் என்னால இருக்க முடியாதுக்கா. வாங்கக்கா, இப்படியே திரும்பி போயிடலாம். திரும்பி போயிடலாம்னா எங்கடா போறது? நாமளே வேற வழி இல்லாம தானே இங்க வந்திருக்கோம். அக்கா மேடம், இந்த இடம் தான் இப்படி இருக்கும். அப்படியே எங்க வீட்டு பக்கமா வந்தீங்கன்னு வச்சீங்க, எங்க வீடு சூப்பரா பிரகாசமா இருக்கும். வாங்க மேடம். வாங்க சார். வாங்க மேடம். வாங்க 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 மேடம். வாங்க மேடம். வாங்க சார். வெல்கம் மை ஹவுஸ். வாங்க. பூர்ணி மேடம், இதுதான் என்னுடைய வசந்த மாளிகை. இங்கதான் உங்க சித்தியும் உங்களோட தம்பியும் தங்க போறாங்க. எப்படி இருக்கு மேடம்? பாபு, நாங்க ஏதோ உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டோங்கிறதுக்காக ரொம்ப ஓவரா பண்ணாத. ஓகே ஓகே மேடம். ஓகே மேடம், ஒரு நிமிஷம். பவிமா, பவிமா, பவிக்குட்டி, கொஞ்சம் வெளியில வாடாமா. ஏ பாபு, பவிங்கிறது யாரு? ஏன் பவித்ரா மேடம், என் வாழ்க்கை துணைவி. என் பொண்டாட்டிய நான் செல்லமா பவி பவின்னு தான் கூப்பிடுவேன். அந்த அளவுக்கு பவித்திரமானவ, பவ்யமானவ, பரிசுத்தமானவ மேடம். பாத்தியா? பாத்து அண்ணே பயப்படாதீங்கண்ணே. அண்ணி உங்க மேல உள்ள அன்புல லேசா தள்ளி விட்டாங்க, அவ்வளவுதான். அதான பார்த்தேன். ஏன் பவிய தவிர என் மேல யாராச்சும் டச் பண்ண முடியுமா? பயப்படாதீங்க. யோ, யார் இவங்களா? இவங்க யாருன்னு சொல்றதுக்கு தான் செல்லம் உன்னை கூப்பிட்டேன். உன்னை பத்தி அவங்க கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன். அந்த தம்புல்ஸ மட்டும் கொஞ்சம் கீழே வச்சு என்ன இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். கோபப்படாதமா, பக்கத்துல நிக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாம் பெரிய குடும்பத்தை சார்ந்தவங்க. இந்த அப்படி புடிச்சிட்ட பவி, இல்லன்னா இந்நேரம் என் காலில் விழுந்து என் விரல் நசுங்கி போயிருக்கும். சரியான சொத்த மாடியா நீ.
உன்னை கட்டிக்கிட்டவளுக்கு இருக்கிற பலத்துல ஒரு பாதியாவது உனக்கு இருக்க வேணா? இருக்கணும் தான், ஆனா இல்லையே. சீப்ப எங்க போறது? ஆ, என்னக்கா அந்த அம்மா 5 கிலோ தம்பிள்ஸ அசால்ட்டா தூக்குறாங்க. ஆமா பூரணி, இவ பயங்கரமான ஆளா இருப்பா போல இருக்கே. இந்த பாபுவால அந்த டம்பிள்ஸ தாங்கி கூட பிடிக்க முடியலையே. சாப்பிட்டு சாப்பிட்டு டம்பிள்ஸ் தூக்குறது தான் இவளோட வேலையேன்னு நினைக்கிறேன் சித்தி. நானும் அப்படிதான் நினைக்கிறேன்டி. என்ன இந்த அம்மா நம்மள பாயிண்ட் அவுட் பண்ணி பாக்குறாங்க. ஏதோ பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொன்ன, இவங்க எதுக்கு இங்க வந்துக்கிறாங்க? இவங்க யாருன்னு தெரிஞ்சா நீ வாயடிச்சு போயிடுவே. ஆ? நானும் குமாரும் பூர்ணி மேடம்னு ஒருத்தங்க கிட்ட அசிஸ்டண்டா வேலை செஞ்சோம்ல, ஆமா. அந்த பூர்ணி மேடம் இவங்க தான். அதோ பக்கத்துல நிக்கிறாங்கல்ல, அவங்க ரேவதி மேடம், பூரணி மேடத்தோட சித்தி. அவங்களுக்கு பக்கத்துல செவப்பா நிக்கிறாருல, அவரு மேடத்தோட தம்பி, பேரு கௌதம். ஒரு சின்ன பிரச்சனை, அதனால அவங்களுக்கு வெளியே தங்க இடம் கிடைக்கல. அதனாலதான் நம்ம வீட்டுல தங்கிக்கட்டோம்னு கூட்டிட்டு வந்திருக்கேன். நாத 3 பேரும் நம்ம வீட்ல தங்க போறாங்களா? ஆ, 3 பேர் இல்லைங்க, என் சித்தியும் தம்பியும் மட்டும்தான் இங்க தங்குவாங்க. அவங்களெல்லாம் இங்க தங்க வைக்க முடியாது. ஐயையோ, நாம ஒரு பிளான் பண்ணி இவங்களை இங்க கூட்டிட்டு வந்தா இவ என்னடானா தங்க கூடாதுன்னு சொல்றாளே. பவி பாப்பா, நீ இப்படி சொன்னா எப்படிமா? அவங்க இங்கேயே தங்கட்டும்டா செல்லம். யோ, அவங்கள எப்படியா இங்க தங்க வைக்க முடியும்? இந்த நிக்கிறானே இந்த பையன், இவன் எவ்வளவு மோசமானவன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சு நிற்கியா? செல்லக்குட்டி, எப்படி அவர் மோசமானவர்னு சொல்ற? அதான் அவன் கதை ஊரெல்லாம் நாரி போய் கிடக்க. போன் எடுத்து ஏதாவது வீடியோ பார்த்தா, இவன் ஒரு பொண்ணை ஏமாத்தி கொலை பண்ண பார்த்த வீடியோ அடிக்கடி வந்துகிட்டே தான் இருக்கு.